வந்து இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு முக்கிய காரணமே டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பயன்படுத்தி அந்த பழைய பாடல்கள் அது சம்மந்தமானது தான். குறிப்பாக உலகநாயகன் கமல்ஹாசன் பாடிய அந்த சகலகலாவன் பாடல் மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கு. அந்த தொடக்க பாடல் காட்சியில் வந்து எல்லாமே ரசிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாகி இது பண்ணுறாங்க. ஆக இந்த படமே வந்து குட் பேட் அக்லி படமே வந்து ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு பலவிதமான தகவல்கள்லாம் பேசிட்டு வர்றாங்க, ஊடகங்களில் பேசிட்டு வர்றாங்க. நான் இன்னும் அந்த படம் பார்க்கலை. ஏன்னா நான் தெரியும் உடல்நலம் இல்லாததுனால நான் வீட்டிலேயே தான் இருந்துகிட்டு இருக்கேன். அதை நான் அந்த படம் பார்க்கலை. ஆனால் அந்த சகலகலாவல்லவன் படம் இருக்குது, பாடல் இருக்குது பார்த்தீங்களா, இளமை இதோ இதோ அப்படின்னு. அந்த பாடலுக்கு பதிலாக இந்த குட் பேட் அக்லியில் பத்தி குச்சி பத்திக்காதுடா அப்படின்னு இந்த தீனால ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை தான் இவங்க பயன்படுத்துகிறதாக ஆதிக்க ரவிச்சந்திரன் முடிவெடுத்திருந்தார். முடிவெடுத்தது மட்டுமல்ல, அதை படமாக்கவும் செஞ்சிட்டாங்க. படமாக்கவும் செஞ்சிட்ட பிறகு ஏன் அந்த பாட்டை யூஸ் பண்ணலை அப்படின்னா, அதுக்கு உரிமை கிடைக்கல, இந்த ரைட்ஸ், அதில் பிரச்சனை. சரி, அப்போ பிரச்சனையில் ஏன் போவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உலகநாயகனுடைய சகலகலாவல்லவன் எடுத்தாங்க. அந்த பாடலில் அந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எஸ்பிபி வந்து உற்சாகத்தில் குரல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த பாடல் வரும். ஆரம்பத்தில் அந்த வரிகள் கிடையாது, அதாவது சகலகலாவல்லவன்லேயே அந்த வரிகள் கிடையாது. அதை வந்து எஸ்பிபியை என்ன செஞ்சார், வாண்டனா வந்து இல்லை இந்த மாதிரி வச்சுக்கோமே, வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னதை உடனே ஏவிஎம் சரவணன் மற்ற எல்லாருமே சேர்ந்து ரைட் பாடுப்பா அப்படின்னு இளையராஜா உள்பட எல்லாம் சொன்ன உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலை பாடினாங்க. அந்த பாடலில் வந்து எல்லா விதமான சண்டை காட்சிகளும் இருக்கும், டான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு அந்த இதில். மொத்தம் அந்த படத்தில் ஒரு 6 பாடல்கள் நினைக்கிறேன், 5 ஃபைட்டுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, 5 ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். இதில் உலகநாயகன் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த படத்தில் ஃபைட் பண்ணியிருப்பார். கண்ணாடி இருக்குது, இந்த சுகர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் உடச்சிக்கிட்டு பாயிறதெல்லாம் டூப் போடாமே பண்ணியிருந்தார். அப்போ அதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவருக்கு கை முறிஞ்சு போச்சு. கை முறிஞ்சது இல்லாமல் அவரே எழுந்திரிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கேயே அவரே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஏவிஎம் சரவணன் உள்ள அந்த எஸ்பி முத்துராமன் இவங்க எல்லாம் அலறி பிடிச்சிக்கிட்டு ஓடுறாங்க இல்லையா அவர்கிட்ட பார்க்குறதுக்கு. மக்கள் எம்ஜிஆர்கிட்டருந்து ஃபோன் வருது கமல்ஹாசனுக்கு, என்ன பண்ணுற நீயே, நடிகனுக்கு முகம் முக்கியம், அந்த முகத்தை நீ கெடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னை நம்பி ப்ரொடியூசர்ஸ் வரிசையாக நிற்கிறாங்க, உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் நஷ்டங்கிறத நீ யோசிச்சியா? இந்த மாதிரி சண்டை ஃபைட் காட்சிகள் வரும்போது நீ டூ போட்டு தான் நடிக்கணும் அப்படின்னு உலகநாயகனுக்கு ஒரு அன்பான உத்தரவை போடுறாரு எம்ஜிஆர். அவர் தூக்கி வளர்த்த பிள்ளை, நடிகர் திலகம் மடியில் வளர்ந்த பிள்ளை, அதாவது தமிழ் சினிமாவின் அடையாளமாக நாளையும் என்றும் இருக்கக்கூடிய அடையாளங்கள் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜியும். அந்த 2 பேரோடும் இணைந்து நடித்த, அதாவது பாலபருவத்திலிருந்து இணைந்து நடித்த ஒரே பெருமைமிக்க நடிகர் யாருன்னு சொன்னால் நம்ம கலைஞானி கமல்ஹாசன் தான். சரி, அதனால தான் அவர் இன்றளவும் அவர் வந்து மக்கள் திலகத்தின் மேலேயும் நடிகர் திலகத்தின் மேலேயும் ஒரு ஆழ்ந்த பற்றும் அன்பும் வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தின் மீது அவருக்கு அக்கறையும் இருக்கிறது. சரி, இப்போ இது எதுக்காக சொன்னேன்னா, அந்த அர்ப்பணிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைட்டில் அர்ப்பணிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அவர் வாக்குறுதி கொடுத்தாரா, சத்தியம் பண்ணாராங்கிறதெல்லாம், ஏன்னா சத்தியத்தின் மேலே வந்து அவருக்கு நம்பிக்கை கிடையாது கமலுக்கு. சரின்னு தலையாட்டியிருப்பார். இப்போ டூப் போடாமல் நடிக்கணும் அப்படின்னா அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னார். இனிமேல் அது சாத்தியமாக உலகநாயகன் கமல்ஹாசனுக்குன்னா பல இடங்களில் சாத்தியம், சில இடங்களில் அவருடைய பிடிவாதம், அந்த முரட்டு குணத்துக்கு யாரும் மட்டை வச்சு கட்ட முடியாது. அவர் என்ன செஞ்சாரோ அதை நான் செஞ்சு ஆவேன் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் இருப்பார். இப்போ இந்த அன்பறிவு படத்தை பற்றி நமக்கு ஒரு தகவல் கிடைத்தது. நான் தகவல் தான் சொன்னேன். அதாவது ஆஸ்கார் பரிசு இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக்கு ஆஸ்கார் பரிசு கொடுத்தது கிடையாது.
அந்த காலத்தில் ஜான் வெயின் இந்த மாதிரி சண்டை காட்சிகளில் நடித்த பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஆங்கில நடிகர்கள், ஹாலிவுட் நடிகர்கள், அவர்களெல்லாம் அவர்கள் சொந்தமாகவே ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க சொந்தமாகவே ஃபைட் பண்ணதுனால அதுக்குன்னு ஒரு கோரியோகிராஃபர் இல்லாமல் அவங்களே வச்சிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அந்த இதுக்கு பரிசுகள் வழங்காமல் இருந்தது. மற்றபடி டான்ஸுக்கு பதிவு, பாட்டுக்கு உண்டு, இந்த மாதிரி இதெல்லாம் ஆஸ்காரில் பரிசு தனித்தனியாக வழங்கப்பட்டது. இப்போ வர்ற வருஷத்துலேருந்து ஃபைட்டுக்கும் பரிசு உண்டு, ஆஸ்கார் விருது உண்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை மனதில் வைத்துக்கொண்டு கமல்ஹாசன் இந்த அன்பறிவு மாஸ்டர் படத்தில் எப்படியும் ஆஸ்கார் பரிசு வாங்கி ஆகணுங்கிற ஒரு வெறியோட, ஒரு நோக்கத்தோட, ஒரு கொள்கையோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்தது. அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு மிக ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே, உலகநாயகனுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஏன்னா அவர் ஆஸ்கார் எப்போவோ தவறிட்டார், வாங்கலை. அவங்க அப்பா அவனுடைய ஆசை ஆஸ்கார் நீ வாங்கினே, உனக்கு என்னடா ஃபிலிம் பேர் இது, தமிழ்நாடு அரசு மற்ற அரசு இது, நீ உன்னுடைய நோக்கம் நீ ஆஸ்கார் அப்படின்னு அவங்க அப்பா சீனிவாசன் அவர் எவருக்கே சொல்லியிருக்கார் அவர்கிட்ட. இப்போ தந்தியே அடிச்சிருக்காரு, நீ ஆஸ்காருக்கு தகுதியுடையவன்னு. அந்த ஆஸ்கார் வாங்கியே ஆகணுங்கிற ஒரு வெறியோட உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த அன்பறிவு படத்தில் செயல்பட போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தானே. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு படம் வந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படியே நடுவில் நடந்து வர்றாரு. 2 பக்கம் அன்பறிவு மாஸ்டர் ட்வின்ஸ், அவங்க 2 பேருமே 2 சைட்லேயும் நடந்து வராங்க. 3 பேருமே கருப்பு கண்ணாடி அணிஞ்சிருக்காங்க, ஸ்டைலாக இருக்குது. அது வந்து அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தில் எடுக்கப்பட்டது, திரைப்படம் தொடர்பான ஒரு நிறுவனத்தில் எடுக்கப்பட்ட படம் அது. 2 பேரும் நடந்து வரும்போது ஆக இவங்க 2 பேரும் அந்த ஸ்டெண்டு காட்சியை பற்றி அங்கேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யூகிக்கலாம். இது அவங்க சொல்லலை, நம்ம யூகிக்கலாம். யூகிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் உரிமை இருக்குல்ல, அதை யாரும் தடை பண்ண முடியாதுல்ல. அது மட்டுமல்ல, அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் உங்களோட நான் இந்த ஒர்க் பண்ணுறதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலேயே கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு, நாங்கள் வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு இதை உங்கள்கிட்ட நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறோம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சார் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உலகநாயகன் ஒரு திட்டத்தோடு தான் இந்த அன்பறிவு மாஸ்டர் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார், தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மிகப்பெரிய பொருள் செலவில் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு சந்தோஷமான அந்த எண்ணங்கள். அதுதானே நாளைக்கு படித்தால் நல்லது தானே, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் கேள்விப்பட்டது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாக மாறுகின்ற பட்சத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, சினிமா ரசிகர்களுக்கும், சினிமாவை நம்பிக்கொண்டிருக்கிற மற்ற டெக்னீஷியன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறது. ஏன்னா ஆஸ்கார் விருது சண்டை காட்சிகளுக்காக நமக்கு உலகநாயகன் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் அதை விட பெருமை வேறு எது ஹிஸ்டரியில் எழுதப்பட வேண்டிய சரித்திரம் அல்ல, சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டியது அல்லவா. அதை உங்களுக்கு மகிழ்ச்சியை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னொரு செய்தி, இந்தியன் 3 பற்றி தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நான் அந்த காலத்தில் இருந்தே உங்கள்கிட்ட நான் சொல்லி கொண்டிருக்க ஒரே ஆள், அது கைவிடப்படவில்லை, யாராலையும் கைவிடப்படாத படம். அப்படி இப்படிங்கிறதா என்னவோ நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் சொன்னேன். அது மற்றவங்கெல்லாம் இல்லை கைவிடப்பட்டது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் சங்கரன் அதாவது ஃபோனில் பேசியிருக்காங்க. பேசி நம்ம இந்த படத்தை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டு மற்ற வேலைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வரைபடம், அதாவது ஸ்கெட்சு ஒன்று போட்டுட்ருக்காங்களாம். ஸ்கெட்சுனால் உடனே பணம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இல்லை, திட்டங்கள் இன்னென்ன லெவலில் முடிச்சுக்கிறணும் அப்படின்ட்டு. அதோட லைக்காவுக்கு இன்னொரு படம் குறைந்த பட்ஜெட்டு, குறைந்த நாட்களில், ஒரு 2 மாதத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் படம் எடுத்து கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு பேச்சு இருக்கான். இதுவும் ஒரு தகவல் தான், பேச்சு இருக்கான். ஏன்னா லைக்கா விரும்புதான், சார் இப்போ எங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, இதையும் நீங்கள் அந்த இதுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு குறைந்த பட்ஜெட் படத்தில் உங்களுடைய மார்க்கெட்டை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம்னா எங்களுக்கு லாபம் வரும், லாபம் கிடைக்கும்
ஆகவே இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களாம். இது ஒரு தகவல். அடுத்து, இந்தியாவிலேயே ஆர்டிஸ்ட்டு கம் டெக்னீஷியன் கமலை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு நான் இது எந்த மேடையிலையும் யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன்னு சொன்னவர் வேறு சாதாரண ஆள் கிடையாது. ஏவிஎம் சரவணன், பல வெற்றி படங்களுடைய பிதாமகர் மூளை. அவர் சொன்னதை இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஜாக்சன்ங்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர். அவர் இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் ஆஃபீஸுக்கு அடிக்கடி வருவார், அவர் போவார். அப்போ அங்கே உள்ளவங்கள்ட்டெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வீட்டை சுற்றி கேமரா வைக்கிறதுக்கு பதிலாக அங்கே இப்போ உள்ளேயும் கேமரா வைங்க. கமல் சாருடைய நடிப்பு, அவர் பேசுகிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அங்கேருந்து ஆஃபீஸில் இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சார் ஏற்கனவே எடுத்து கிட்டத்தட்ட 1000 GB வரைக்கும் போயிடுச்சு, இன்னி என்னது சார் அப்படின்னா. 1000 GB அதுக்கு மேலே வந்தாலும் அது ஒரு பெரிய பொக்கிஷம்யா. இப்போ அவர்கிட்ட கன்னை பற்றி பேசுனோம்னா அவர் 1000, நான் ஒரு 20 கன்று 20 வகையான கன்ஸை பற்றி பேசணும், துப்பாக்கிகளை பற்றி பேசணும்னா அவர் 5000 கன்களை பற்றி கதை வச்சிட்ருக்காரு. அவர்கிட்ட இருக்குது. கேமரா பற்றி ஒரு 500 கேமரா பற்றி சொன்னால் அவர் அதை விட அதிகமான அளவில் கேமரா வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. ஆகவே எதையுமே டெக்னிக்கல் லெவலில் தன்னை மிக அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறார் கமல்ஹாசன். அவர் ஒரு பெரிய சாதனை மன்னன். அவருடைய இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதுயா அப்படின்னு சொன்னதாக அவர் அந்த ஆர்ட் டைரக்டரே சொல்லியிருக்காரு. அதை இங்கே பதிவு பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லது, நன்றி. அடுத்து, எஸ்டிஆர் சிலம்பரசன். அவருக்கு இப்போ கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு இடையே ஒரு சின்ன உரசல் வர்ற மாதிரி இருந்தது. தக் லைஃப் படத்தில் என்னை அதிகமாக ஒரு விளம்பரப்படுத்தலை அப்படின்னு சிலம்பரசன் சொன்னாரா என்னங்கிறது தெரியாது. ஆனால் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு கொதிப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா இப்போ எஸ்டிஆரை சுற்றி நிறைய ஜால்ராக்கள்லாம் இருந்தாங்க. அந்த ஜால்ராக்களெல்லாம் எஸ்டிஆரே அவர் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ யாரையும் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஜால்ரா கோஷினால தான் பலவிதமான துன்பங்கள் துயரங்கள்லாம் வருது அப்படிங்கிறத அவர் நல்லா உணர்ந்துக்கிட்டு அவங்களெல்லாம் எடுத்து விட்டார். இப்போ அந்த எஸ்டிஆரை பற்றி ஒரு செய்தி, தாடி மீசை இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாராம். யங் லுக்கு, ஏன்னா அவர் யங் லுக்கு தான், எப்போவுமே ஆல்வேஸ் யங் லுக்கு தான். அழகான ஆள். சினிமா நடிகர்கள்லேயே கமல் சாருக்கு அடுத்து அழகான ஆள் யாருன்னு சொன்னால் நம்ம எஸ்டிஆரை தான் சொல்ல முடியும். இந்த மீசை தாடி இதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் சேவ். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு முரட்டு கல்லூரி மாணவனாக நடிக்கிறாராம். கல்லூரியில் படிக்கும் முரட்டு மாணவனாக நடிக்கிறாராம். முக்கியமான படமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு ஒரு நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அந்த தகவல்கிட்ட நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.